Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. நம்ம அப்பாவை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம அவரை உயர்த்த வந்திருக்கிறோம். ஆமென். நம்ம அப்பா நம்ம மத்தியில் இருக்கிறார். Hallelujah. God is in our midst. நம்ம தேவ பயத்தோடு ஒரு ரெவரன்ஸோடு நம்ம இயேசுப்பாவை ஆராதிக்க வந்திருக்கிறோம். Hallelujah. எல்லாம் கைகளை உயர்த்தி பாடுமா? ஜெப வேளை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஜெப
அவர் அதிசயமானவர், அதிசயங்களை செய்கிறவர். Thank you Jesus. ஹல்லேலூயா. இந்த பாடலை பார்த்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு நாமங்களையும் சொல்லி அதை நம்ம துதிக்கிறோம். எபினேசராக இருந்தீங்களேப்பா, அதுக்காக உமக்கு நன்றி. எல்ஷடாயா இருந்தீங்களேப்பா, அதுக்காக உமக்கு நன்றி. எல்ரோஹியே இருந்தீங்களேப்பா, அதுக்காக உமக்கு நன்றி. யெகோவா ஷம்மாவா, யெகோவா நிசியா, யெகோவா ஷாலோமாய் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருந்தீங்களேப்பா, அதுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி நம்ம அவரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அதை உணர்ந்து அதை மனசில் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம உணர்ந்து அவரை துதிக்கும் போது அப்பா அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். என் பிள்ளை துதிக்குதே, செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து நினைத்து துதிக்குதே அப்படின்னு அவர் மனம் இறங்கி நம்ம மத்தியில் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கரத்தை பிடித்து வழி நடத்துவார். அப்படிப்பட்ட அப்பாவை நம்ம நன்றி செலுத்த வேணாமா? ஆமென். That's why when we worship we surrender ourselves to God. நம்ம இருதயத்தை நம்ம அப்பா கிட்ட கொடுத்துடணும். எல்லா சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் விட்டுட்டு நம்ம ஏசப்பாவோட கனெக்ட் ஆயிடணும். அவ்வளோதான். அவர் இருதயத்தோட நம்ம இருதயம் கனெக்ட் ஆயிடணும். நம்ம கண்கள் அவரை மாத்திரம்தான் நோக்கி பார்க்கணும். அவருக்கு மாத்திரம்தான் அப்பா நீங்க நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை துதிக்கும் போது ஹல்லேலூயா, நம்ம இருதயத்துல ஒரு சமாதானம், நம்ம இருதயத்துல ஒரு சந்தோஷம், ஒரு இனம், யூ கேன் நாட் டிஸ்கிரைப் இட். அது நம்ம சொல்ல முடியாது. அப்படி ஒரு சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஆனால் உங்கள் சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கலாம். நம்ம அவரை துதிக்கும் போது அதனால தான் எப்பவுமே இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம அவரை துதிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம அவருக்காக நன்றி பலிகளை செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஜீவனை தந்தீங்களேப்பா, நன்றி. எனக்கு நல்ல கண்களை தந்தீங்களேப்பா, நன்றி. நல்ல சரீரத்தை தந்தீங்களேப்பா, நன்றி. நம்ம இதெல்லாம் we take it for granted. நம்ம சில நேரங்கள் சில விஷயங்கள்லாம் நம்ம ஏதோ சர்வசாதாரணமாக நினச்சிடுறோம். எவ்வளோ பேர் கண் இல்லாமல் இருக்காங்க, எவ்வளோ பேர் கால் இல்லாமல் இருக்காங்க, ஊனமாக இருக்கிறாங்க. அவங்களையும் ஆண்டவர் பார்க்குறாரு, நம்மளையும் ஆண்டவர் காக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும். ஆமென். Thank you for the lungs that you've given me. Thank you for the breath in my lungs. எல்லாத்தையும் நினைச்சு அணுவா நம்ம அப்பாவை துதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்த ஒவ்வொரு சின்ன சின்ன காரியக்கும் நீங்க துதிச்சு பாருங்களேன். சூழ்நிலைகள் மாறா இருக்கலாம், ஆனா எல்லாத்தையும் மாற்றிவிட அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ
வல்லமை உள்ளவர். He is almighty God. Hallelujah. He is almighty. அந்த சர்வ வல்லமை உள்ளவர்ன்ற மீனிங் தெரியுமா? அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. நமக்கு வேணா அது மலையை போல இருக்கலாம், நமக்கு வேணா அது ஒரு பெரிய கடலை போல இருக்கலாம், இதுல எப்படி இதை தாண்டி வருவோம் அப்படின்னு இருக்கலாம். ஆனா அதுக்கு நேரா பார்த்து நம்ம அப்பாவோட கூட நடந்தோம்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நன்றி பலிகளை செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். கைகளை கட்டி உற்சாகமா பாடுவோமா? நன்றி, நம்ம அப்பாக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடுவேன். ஒவ்வொரு நன்மையை நினைத்து நினைத்து அவரை நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடுவேன்.
விலகாத Yes, Lord. மேகம் ஒருபோதும் விலகாதவர் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, 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 அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை விலகாத மேகம். விலகாத மேகம் நீர் ஒருபோதும் விலகாதவர். எங்களுக்கு முன்பதாய் செல்கிற தேவன் நீர் அல்லவோ. Thank you, அப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. Hallelujah. Hallelujah. நம்ம ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள நம்மளை ஒப்பு கொடுக்க போறோம். Hallelujah. எங்களை ஆளுகை செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிந்த புத்திய தருகிற ஆவியானவரே. ஓ ரபாலரதா ஷஹலரலரதலரதா. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை இந்த இடத்துல மகிமைப்படுத்துகிறோம். வாய்களை திறந்து சொல்வோமா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். என்னார் நீரே எல்லா துதிக்கும் மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரர் அல்லவா. ஓ உம்மை உயர்த்துகிறோம். ஷபலரதலரத மகிமையின் ஆவியானவரே, உம்முடைய மகிமை ஏசப்பா எங்க சமூகத்துல இருக்கிறதுக்கா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஓ எங்க ஜனத்தை நீங்க மூடினதுக்காக உமக்கு நன்றி. ஓ ரபாலரதா ஷஹலரதலரதலரதலரதலரதலரதகபபபா. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ அப்பா, உம்முடைய மகிமையின் மேகத்துக்காக நன்றி. ஓ தேங்க்யூ அப்பா. கர்த்தருடைய சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து பேசுங்க. ஆண்டவரே எங்கூட என்னோடு கூட இடைப்படுங்க. ஆண்டவரே நீங்கள் உங்களுடைய வார்த்தையை கொண்டு உங்களுடைய வசனத்தை கொண்டு என்னோடு கூட நீங்கள் இடைப்படுங்க, பேசுங்க, உங்களுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே நம்ம கேட்க போகிறோம். தகப்பனே, உடைய திருச்சமூகத்தில் ஆண்டவரே வந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவருடைய இருதயத்துக்கும் ஏற்ற வார்த்தையை கர்த்தர் நீர் கொடுத்து ஆண்டவரே நீங்கள் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைபடுங்க, பேசுங்க. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும், உங்களுடைய கிருபை வெளிப்படட்டும். இன்றைக்கு ஆண்டவரே இந்த அருமையான சகோதரி மூலமாக என்ன வார்த்தைகளை கர்த்தர் நீர் ஆண்டவரே வந்திருக்கிற ஜனத்துக்கு இந்த அருமையான பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஏற்ற விதத்தில் கர்த்தாவே என்ன வார்த்தை கொடுக்க போகிறீரோ எங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வரவேற்கலாம். அல்லேலூயா. எல்லாரும் கையை தூக்கி அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் உங்களை எல்லாம் இந்த யூத் சர்வீஸில் பார்க்குறேன். நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும்? கர்த்தருடைய கிருபையினால்
ரொம்பவே சொல்லுங்கள், வாயை திறங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா கர்த்தர் நல்லவர். சரியா? ஓகே. அந்த வாக்குத்தத்தத்துக்கு முன்னாடி இது 43:2 தான் நமக்கு வாக்குத்தத்தம். ஆனால் அதுக்கு முந்தின வசனத்தை நம்ம பார்த்தோம்னா அதை வாசிக்க கேட்கலாம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். யார்கிட்ட சொல்கிறாரு இந்த வசனம்? யாரை எப்படி ஸ்டார்ட் பண்ணுது? இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இப்போ நம்ம இன்றைக்கி இந்த வார்த்தையை தான் கொஞ்சம் நேரம் தியானிக்கலாம்னு இருக்கிறோம். நீ என்னுடையவன். இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கு? யூ ஆர் மைன். அப்படி தானே? ஆக நம்ம ஆண்டவருடையவர்களாக இருக்கும்போது தான், அவருடையவர்களாக இருக்கும்போது தான் அடுத்ததாக சொல்லப்பட்ட இந்த மாத வாக்குத்தத்தம் நமக்கு உரியதாய் மாறும். அப்படி நம்புறீங்களா? அது யாக்கோபுக்கு மட்டுமா சொல்லியிருக்கு? நம்மை சிருஷ்டித்தவரும் ஆண்டவர் தான். அப்படி தானே? நம்மை மீட்டு கொண்டவரும் நம்முடைய ஆண்டவர் தான். ஆக என்னுடையவன் என்று நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அந்த அவருடையவர்களாக நம்ம இருக்கணும்னா ஆண்டவர் குவாலிஃபிகேஷன்லாம் பார்க்கல. ஆனாலும் யாக்கோபிட்ட இருந்த ஒரு சில குணாதிசயங்களை நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். சரியா? யாக்கோபை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி தானே? தெரியும் தானே? அவரோட ஸ்டோரியெல்லாம் நமக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவர் நம்மளை என் நாமந்தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகள், என் மேய்ச்சலின் ஆடுகள், என் பிள்ளைகள், என் ஜனங்கள் அப்படின்லாம் நம்மளை அநேக வேதத்தில் நிறைய இடங்களில் நம்மளை பார்த்து சொல்கிறாரு. அப்படி தான் நம்ம அதை படிக்கும்போதெல்லாம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வருது. அப்படி தானே? வருதா இல்லையா? வருது. அதே போல தான் லேவியராகமம் 20:26 பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்குன்னா, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? நம்ம எப்படி சொல்லலாமா? நான் அவருடையவனாய் இருக்கும்படிக்கு என்னை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. இப்படி நம்ம இந்த வசனத்தை நமக்கு உரியதாக மாற்றிக்கணும். ஆண்டவர் அவருடையவங்களாக இருக்கணும் தான் நம்மளை உலகத்தை விட்டே பிரித்து இங்கே ஒரு சின்ன கூட்டமாக நம்ம உட்காந்துருக்கோம். அப்படி தானே? நம்ம குடும்பத்தில், நம்ம சொந்த பந்தங்களில் இப்படி இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கிறோம், எப்படி நம்மளை ஆண்டவர் செலக்ட் பண்ணார், எந்த மாதிரி நம்ம இருந்தோம், எப்படி ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்தார். நம்ம இன்றைக்கி அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்னா அது அவருடைய சுத்த கிருபை, நம்ம மேலே வச்ச அவருடைய அன்பு. அப்படி தானே? அதனால தான் அவர் பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். சரியா? சரி, இன்றைக்கி யாக்கோபை பற்றி நம்ம தியானிக்கணும்னா, யாக்கோபு பொதுவாக அவரோட கேரக்டர் என்னன்னு போட்டிருக்கு? அவர் ஆதியாகமம் 25:27 பார்த்தீங்கன்னா, யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். யாக்கோபு எப்படியா? குணசாலி, அதே சமயத்தில் கூடாரவாசி. அப்படின்னா வீட்டில் தான் இருப்பார். அவர் வெளியே போகவே மாட்டார். வீட்டிலையே இருக்கிறதுனால அவர் யாருக்கு பெட்டாக இருந்தார்? அம்மாவுக்கு. அப்படி தானே? மூத்த பையன் அப்பாவுக்கு, யாக்கோபு ஏசா அப்பாவுக்கும், யாக்கோபு யாருக்கும் ஃபேவராக இருந்தாங்க? அம்மாவுக்கு. அது இன்னும் கொஞ்சம் சில வசனத்தில் இருக்குது. ரெபேக்காள் யாக்கோபு பட்சமாக இருந்தா அப்படின்னு போட்டிருக்கு. சரியா? ஆக இந்த யாக்கோபை பற்றி நம்ம சொல்லணுன்னா அவர் ஏமாற்றுக்காரர். யாக்கோபுனாலே ஏமாற்றுவேன், தந்திரக்காரன். அப்படி தான் அவரோட செயல்கள்லாம் இருந்தது. என்ன செஞ்சார் அவர் தெரியுமா யாருக்காவது? அண்ணனை ஒரு கப்பு கூழுக்காக ஏசா என்ன செஞ்சிட்டான்? ஏசா கிட்ட ஏமாற்றி வாங்கிட்டார். சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிட்டார். அடுத்தாப்புல
தகப்பனிடத்துலேருந்து வரக்கூடிய அந்த முதல் பேரான மகனுக்குள்ள ஆசீர்வாதத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? அம்மாவோட சொல் கேட்டு அம்மா அதுக்கு ஐடியா கொடுத்து அதையும் அவர் வாங்கிட்டாரு. அடுத்தாப்புல இன்னும் ஒரு ஆளை ஏமாத்தினார், அப்படி தானே? தகப்பனை ஏமாற்றிட்டாரு, அண்ணனை ஏமாற்றியாச்சு. அடுத்து வேற யார்கிட்ட ஏமாத்தினாரு? அவருடைய தாய் மாமன் லாபான் வீட்டுக்கு தான் போகிறார் அடைக்கலம் தேடி. அங்கேயும் அவர் என்ன செஞ்சார்? ஏமாத்தினார். இப்படி அவர் பொதுவாக அவர் ஒரு தந்திரக்காரன், ஏமாற்றுகிறவன் அப்படின்னு தான் அவருக்கு பேர் யாக்கோபுனாலே. அதை வந்து ஏசாவும் சொல்கிறாரு, எத்தனாய். இவரும் சொல்கிறார், நான் எத்தனாய் இருப்பேனே என் தகப்பனுக்கு. யாக்கோபு ஏசா சொல்கிறாரு, அவனுடைய பேருக்கு ஏத்தாப்புல அவன் எல்லாத்தையுமே செய்கிறானே. அப்படின்னா அவன் யாக்கோபுனா ஏமாற்றுகிறவன், நமக்கு இது தெரியும். ஆனாலும் ஆண்டவர் வந்து அவரை விசேஷித்து அழைத்து இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுக்கு அவர்களிடத்தில் என்ன காணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதியாகமம் 28வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். எல்லாரும் பைபிள் வச்சுருக்கிறவங்களாம் கொஞ்சம் அதை டேர்ன் பண்ணுங்கள். ஆதியாகமம் 28, 11, 12, 16, 17. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத் தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ, ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்து எட்டியிருந்தது, அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதாவது அவர் வந்து அம்மா அப்பா சொல்லி உங்கள் அண்ணன் ஏசா வந்து உன்னை கொலை செய்ய தேடுறான், நீ வந்து உங்கள் மாமா வீட்டுக்கு போன்னு சொன்னதுனால அவர் பெயர் சபாவிலிருந்து எங்கே போகிறாரு? பதானாராமுக்கு போகிறாரு. போகிற வழியில் அவர் வந்து சூரியன் அஸ்தமிச்சதுனால, நைட் ஆனதுனால ஒரு இடத்துல ஸ்டே பண்ணணும், தூங்கணும். அதனால் அந்த இடம் எப்படிப்பட்டது? அது போகிற இடமெல்லாம் வனாந்தரம் தான். அது அந்த இடத்துல ஒரு கல்லை எடுத்து தலைக்கு சப்போர்ட் கொடுத்து என்ன செய்கிறாரு? தூங்குறாரு. தூங்கும்போது அவருக்கு ஒரு கனவு, அப்படி தானே? சொப்பனம் காண்றாரு. அதில் ஏணி ஒன்று பார்க்குறாரு. அந்த ஏணி இல்லை யார் வாரா யார் போகிறா? தேவ தூதர்கள். வாய் திறந்து சொல்லுங்கள். படிச்சிங்க தானே? கேட்டிங்க தானே? தேவ யூத்து பிள்ளைங்கள்லாம் தேவ தூதர்கள் என்ன செய்கிறாங்க? ஏறுறாங்க, இறங்குறத இவர் சொப்பனத்தில் பார்க்குறார். தூங்குறாரு ஆக்சுவலாக அவர், அப்படி தானே? கனவுல அவர் பார்க்குறார். அந்த ஏணிக்கு மேலே கர்த்தர் நின்று ஒரு சில காரியங்களையெல்லாம் அவர்கிட்ட சொல்கிறத நம்ம அடுத்தடுத்த வசனங்களில் பார்க்குறோம். அடுத்தாப்புல 16, 17 பார்த்தீங்கன்னா, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறே அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அவர் கனவு கண்டு முழிக்கும்போது அவரோட அந்த சொப்பனத்தோட ஒரு இதை பார்த்து அவர் வந்து ஆண்டவர் அந்த இடத்த பார்த்தே பயப்படுறாரு, அப்படி தானே? இது வந்து என்ன ஸ்தலம் இது? இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, சரியா? எவ்வளவு பயங்கரமாக இருக்குது. நான் ஏதோ ஒரு சாதாரண ஒரு இடம் நினச்சி நான் தூங்கினேன். ஆனால் இந்த இடத்துல தேவதூதர்கள் வராங்க போகிறாங்க, ஆண்டவர் என் கூட பேசியிருக்கிறாரு. அப்போ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஆண்டவருக்கு பயப்படுறார். பயந்து நடுங்கிறத நம்ம பார்க்குறோம், சரியா? அடுத்தாப்புல அந்த இடத்துல ஒரு கல்லை நிறுத்தி அதுக்கப்புறம் அவர் ஒரு சில காரியங்கள்லாம் சொல்கிறார் ஆண்டவர்கிட்ட, அப்படி தானே? ஆக நமக்கு சொப்பனம் வந்து சொல்லுவாங்க, நம்ம எதை நினச்சிக்கிட்டே தூங்குறோமோ அது அந்த கனவுல வரும். ஒரு சிலர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன், அப்படி தானே? அது நம்மளுடைய உள்ளத்தின் வெளிப்பாடு, எண்ணங்களின் மிகுதி, சரியா? எதை நினைக்கிறோமோ அது நமக்கு கனவாக வரலாம், சொப்பனமாக வரலாம். எதை நம்ம விரும்புகிறோமோ அது கூட நம்ம ரொம்ப ஒரு சில காரியத்தை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னா அது நமக்கு சொப்பனம், அது நம்ம மனப்பிரமையாக கூட இருக்கலாம். இவர் வந்து ஒரு ஆண்டவருடைய ஒரு ஸ்தலம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவருக்குள்ள தேவ பிரசன்னம் இருந்ததுன்னு நம்ம புரிஞ்சு கொள்ளலாம், சரியா? அவர் போனது சாதாரணமான ஒரு வழிபோக்கான ஒரு இடம்தான், தங்குனது ஒரு இடம், சாதாரண ஒரு இடம். அது வனாந்திரமாக என்னன்னு நமக்கு எப்படின்னும் பேர் சொல்லலை. ஆனாலும் கல்லை எடுத்து தூங்குறாருன்னா அது கற்கள் நிறைந்த ஒரு இடம், அப்படி தானே? அப்படி தான் இருக்குது. ஒரு சமவெளியோ இல்லை புல்தரையோ இல்லை.
ஆனாலும் அவருக்குள்ளே இருந்த அந்த தேவ பிரசன்னம் சொப்பனம் மூலமாக வெளிப்பட்டது. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கண்டா, நம்ம ஆண்டவருடையவர்களாக இருக்கணும்னா நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவருடைய ப்ரெசன்ஸை நம்ம வெளிப்படுத்துகிறவங்களா இருக்கணும். இது நம்ம இந்த வார்த்தையிலேருந்து நம்ம யாக்கோபுக்கிட்ட இருந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். எப்படி நம்ம அவருடைய ப்ரெசன்ஸை நம்ம வெளிப்படுத்தணும். அப்படி தானே? ஒரு அப்பா பிள்ளைன்னா அவங்களுக்குள்ள சாயல் வெளிப்படணும் இல்லையா? அப்படி தானே? உலக பிரகாரமே ஒரு தகப்பன் பிள்ளை, தகப்பன் மகள் அப்படின்னா நம்ம பார்த்த உடனே சொல்கிறோம்னா ஒரு சாயல் இருக்கணும் இல்லையா? ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பார்த்து நம்ம தெரியாதவங்கள கூட இவங்க அப்பா பிள்ளை தான் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதே போல தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கணும்னா நமக்குள்ளே என்ன வரணும்? அந்த சாயல் வெளிப்படணும். அந்த ப்ரெசன்ஸ் நம்மளோட எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? அடுத்தாப்புல அவர் இந்த இடத்த கடந்து வரும்போது அவர் ரொம்ப ஒன்றும் சின்ன பிள்ளையெல்லாம் கிடையாது. அப்படி தானே? அவர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்கே ஏசாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு போட்டிருக்கிறாங்க அதுக்கு முந்தின வசனங்களெல்லாம். இப்போ இவரும் ஏசாவும் ரெட்டை பிள்ளைங்க தான். அப்போ இவருக்கு ஒரு 40 வயசு. அப்படி தானே? சின்ன பிள்ளை, அறியாத பிள்ளையெல்லாம் கிடையாது. இவரும் 40 வயசில் தான் இந்த இடத்த கடந்து வராரு. சரியா? ஆக அந்த 40 வருஷமும் அவருடைய தகப்பன் ஈசாக்கு பட்ட காரியங்கள், அவர் போன இடங்கள், அவரை தேவன் ஆசீர்வதித்த இடங்கள் எல்லாமே இவருக்கு என்ன செஞ்சுருக்கோம்? தெரிஞ்சிருக்கும். எல்லாம் தெரிஞ்சு தான் வளர்ந்துருப்பார். அப்படி தானே? ஈசாக்கை பற்றி நமக்கு தெரியும். அவர் பஞ்ச காலத்தில் விதைத்த போது ஆண்டவர் என்ன செஞ்சார்? 100 மடங்கு பலன் கொடுத்தார். அடுத்தாப்புல அபிமெலேக்கு ராஜா அவங்க எல்லாம் எதிர்த்து வரும்பொழுதெல்லாம் அவர் ஒவ்வொரு இடமும் ஆண்டவர் சொல்ல போனாலும் எதிர்த்து சண்டையிடாமல் இன்னொரு இடத்துக்கு வரும்போது அவங்க யாருமே அவங்கள எதிர்த்து வரலை. அப்போ அதுக்கு ரெகபோத். இந்த காரியங்களெல்லாம் ஏசாவும் யாக்கோபும் என்ன செஞ்சுருக்கிறாங்க? பார்த்தே வளர்ந்துருக்குறாங்க. அப்படி தானே? அவ்வளோ பெரிய விவரம் தெரிந்த வயதில் தான் அவர் இந்த இடத்துக்கு வரார். ஆக நம்ம இன்றைக்கி ஒரு கிறிஸ்தவங்களா ஒரு சபையில் ஒரு வந்து போய் நம்ம இருக்கிறோம், நம்ம வேதத்தை படிக்கிறோம்னா நமக்கும் இந்த அறிவு ஆண்டவரை பற்றிய அறிவெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி தானே? தெரியும் தானே? அப்போ நம்மளும் என்ன செய்யணும்? நம்ம போகிற இடத்துல, நம்ம பார்க்குற மனுஷர்கள் இடத்துல தேவ சாயல் நமக்குள்ளே இருந்து வெளிப்படும்படி நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய காரியங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த சத்தியத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவதா ஆதியாகமம் 28:20. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தில் திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து, அவர் ஒரு ப்ரேயர் பண்ணுறார். நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரம், 2 விஷயந்தான் கேட்குறாரு. அப்படிதானே? பேசிக் நீடு. உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரம், இதை எனக்கு தந்து நான் திரும்ப இந்த வழியாக தான் என் தகப்பன் வீட்டுக்கு போகணும், அது வரைக்கும் என்ன சமாதானத்தோடு நான் திரும்பி போகணும் அப்படின்னு ஒரு சிம்பிள் ப்ரேயர் ஃபார் சிம்பிள் திங்ஸ். அப்படி தானே? நம்ம எவ்வளோ பெரிய ப்ரேயர்லாம் பண்ணுறோம்ல, அப்படி தானே? இதெல்லாம் நம்ம ஒரு பொருட்டாகவே நம்ம நினைக்கிறது இல்லை. அப்படி தானே? இந்த ஆகாரம், எனக்கு வஸ்திரம் கொடுங்க என்னைக்குன்னு கேட்டிருக்கிறீங்களா நீங்கள்? எனக்கு ப்ரேயரில் எனக்கு சாப்பாடு கொடுங்க, வஸ்திரம் கொடுங்க அப்படி நம்ம கேட்டல. ஏன்னா அதெல்லாம் நமக்கு நல்லாவே கிடைக்கிது. ஆனால் யாக்கோபு அந்த சூழ்நிலையில் இந்த ஒரு 2 சின்ன விஷயத்தை தான் கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட. சரியா? அப்போ அந்த அடிப்படை ஒரு இது கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் அவர் அந்த இடத்துக்கு கடந்து போகிறாரு. ஆண்டவர்கிட்ட ஒரு சிம்பிளாக ஒரு ப்ரேயர் சொல்கிறார். சரியா? அவருக்கு போகிற இடம் எப்படி இருக்குன்னு தெரியாது, அந்த மாமாவை பார்த்தது கிடையாது, அங்கே போய் என்ன பண்ணுவார், என்ன செய்ய போகிறாருன்னு அவருக்கு தெரியாது, எத்தனை வருஷம் அங்கே இருக்கணும், திரும்ப எப்படி வருவோம், இது எதுவுமே அவருக்கு ஒரு நிச்சயமாய் தெரியாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரை நம்புகிறார். என்ன செய்கிறாரு? ஆண்டவரை நம்பி முழு நிச்சயமாக என்ன செய்கிறாரு? அவரை நம்பி இந்த ஜெபத்தை அவர்கிட்ட ஏறெடுக்கிறார். ஆக்சுவலாக அதை ஒப்பு கொடுக்குறாருன்னே சொல்லிடலாம். அப்படி தானே? எனக்கு இது தான்ப்பா தேவை, நீங்கள் என்ன இதுக்கு இது தந்தால் போதும், என்னை இப்படி பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரியா? நம்ம ஆண்டவரை எப்படி நம்புகிறோம்? நம்ம விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆனால் நம்முடைய ப்ரேயரெல்லாம் எப்படி இருக்குது? முழு நம்புறதுன்னா 100% நம்ம என்ன செய்யணும்?
அவரையே நம்பி இருக்கணும். ஆனால் நம்ம நிறைய தடவை ப்ரேயர் பண்ணிவிட்டு என்ன செய்வோம், திரும்ப அந்த விஷயத்தை பற்றியே ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். இப்படி ஆச்சு, இப்படி இருக்கே. ஆனால் அதுக்கு தான் ப்ரேயர் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம என்ன செய்வோம், அந்த மாதிரி கலங்கிக்கிட்டே இருப்போம். அப்படி தானே? உலகிலேயே மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி நயாகரா ஃபால்ஸ் இல்லையா, அங்கே வந்து அதுக்கும் மேலே ஒரு இடம், அந்த தண்ணி புறப்பட்டு வர்ற இடத்துல கேவ் ஆஃப் த விண்ட்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கான். ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குமா. சரியா, இந்த ஃபால்ஸே நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே ஒரு இடத்த பார்க்குறதுக்காக சுற்றுலா பயணிகள்லாம் போயிட்டுருக்குறாங்க. சரியா, அந்த இடத்த போய் பார்க்கணுன்னா அதுக்கு இங்கேருந்து இப்படி போகணுன்னா 10 அடி தூரம் தான். ஆனால் அது வந்து ஒரு இரும்பு கம்பி வழியாக தான் போகணும். அப்போ ஒவ்வொருத்தராக அதை கிராஸ் பண்ணி போகிறாங்க. அப்போ ஒரு லேடி மட்டும் நான் வரமாட்டேன் அப்படின்னு கத்துறாங்க. அப்போது அவங்கள கூட்டிகிட்டு போன அந்த கைடு வந்து சொல்கிறாரு, வாங்கம்மா எல்லோரும் போயிட்டாங்க, நீங்கள் தான் மீதி இருக்கிறீங்க வாங்க அப்படின்னும். இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னோடனே அவரோட டீமை கூட்டிகிட்டு போனோம் இல்லையா, அவர் என்ன செஞ்சுருக்காரு, அந்த அவங்களுக்கு முன்னாடி நடந்து காமிச்சிருக்காரு, இப்படி தான் வாங்க அப்படின்னு. அந்த அம்மா திரும்பவும் போகலை. அவங்க இன்னொரு இடத்துல கையை பிடிச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. அவங்க கம்பியை இந்த இடத்த விட்டு கையை எடுக்கலை. அதுக்கப்புறம் அவர் ஒரு கையை கொடுக்குறாரு, வாங்கம்மா உங்கள் கையை எங்கிட்ட கொடுங்க அப்படின்னா கையை பிடிச்சிட்டாங்க. ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் எங்கே இருக்குது, அங்கேயே தான் பிடிச்சிக்கிட்டே இருக்குது. எப்படி மூவ் ஆவாங்க, ஆக முடியாது. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காரு, என் 2 கையையும் பிடிங்க, நான் என் 2 கையையும் உங்ககிட்ட தரேன், என் 2 கையையும் நீங்கள் பிடிச்சிட்டு நடங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் 2 கையை நீட்டினோன்னே அவங்க என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்காக 2 கையையும் கொடுத்தாகணும் இல்லையா, கொடுத்து அப்புறம் அந்த இடத்த கடந்து போகிறாங்க. இதுதான் முழுமையான ஒரு நம்பிக்கை. நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளை அப்படியே முற்றிலும் சரண்டர் பண்ணிடணும். அங்கே ஒன்றை வச்சுக்கிட்டு மனசை அங்கே வச்சுக்கிட்டு வாயில் மட்டும் நம்ம ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தா அது நமக்கு என்ன செய்யாது, நடக்காது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பிரகாரம் தான் நடக்கும். அப்படி தானே? ஆக நம்ம யாக்கோபு போல் முழுமையாக என்ன நடக்கும், என்ன சூழ்நிலை எப்படின்னும் தெரியாத ஒரு இடத்துலையும் தெரியாத ஒரு சூழ்நிலையிலும் யாக்கோபு முழு நிச்சயமாய் ஆண்டவரை நம்பினது போல் நம்மளும் என்ன செய்யணும், ஆண்டவரை நம்பணும். சரியா? ஏன்னா எபிரேயர் 12:1 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அந்த லாஸ்ட் லைன் மட்டும், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இருக்கிற யாரை நோக்கி, இயேசுவை நோக்கி. யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நம்ம என்ன செய்வோம், பொறுமையோடு ஓடக்கடவோம். சரியா? ஆக நமக்கு அந்த ஹோப்பு வரணுங்கிறதே நம்ம ஆண்டவரை நம்பணும், அவர் தான் நமக்கு அதை தரணும். அப்படி தானே? நம்ம 50-50 எல்லாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது. முழு நிச்சயமாய் 100%. சரியா? அவரையே நம்ம என்ன செய்யணும், நம்பி இருக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம்னா இது எனக்கு அவர் தருவார், நிச்சயமாக தருவார், எப்படி இருந்தாலும் தருவார். யாக்கோபு வந்து பேசிக்காக அவர் ஏமாத்துறவர். ஆனால் ஆண்டவர் அவரை விட்டு விடலை தானே. நீ ஏமாத்தின, அண்ணனை ஏமாத்தின, அப்பாவை ஏமாத்தின அப்படின்னு அவர் ஒதுக்கலை. அவருக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார், நீ தண்ணீர்களே கிடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன். அதே போல் நம்மளோட அந்த நெகட்டிவான எந்த ஒரு காரியமும் ஆண்டவருடைய அற்புதத்துக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. சரியா? நம்ம என்றைக்கும் அவர்கிட்ட நம்மளை சரண்டர் பண்ணுறோமோ, அவரையே சார்ந்து கொள்கிறோமோ, அவர் நமக்காக எல்லாத்தையுமே செய்ய வல்லவராக இருக்கிறார். சரியா? அடுத்து 3வது ஆதியாகமம் 32:9-12. பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. என் கோலும் என் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுதும் 2 பரிவாரங்களையும் உடையவனானேன்.
என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் என் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததி எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். அந்த 12வது வசனம் யார்கிட்ட சொல்லப்பட்ட வார்த்தை? உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் அப்படின்னு யார்கிட்ட சொன்னார்? ஆபிரகாம்கிட்ட சொன்னார். யாக்கோபுக்கு ஆபிரகாம் யாரு? தாத்தா. யாரு? தாத்தா. ஆக தாத்தா கிட்ட சொன்ன வார்த்தை இவருக்கு தெரியுமா? இருந்தார் அவர் அப்போ? இல்லையே. அப்போ அது வழி வழியாக தகப்பன் மூலமாக அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதானே ஈசாக்கு அதை சொல்லி ஜெபிச்சிருப்பார். அது யாக்கோபுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை சொல்லி ஞாபகப்படுத்தி ஜெபிக்கிறார். அப்படிதானே? அதுக்கு முன்பாக பாரு, 9வது வசனம் கவனிங்க. என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே. அவர்கிட்டையும் சொல்லியிருக்கிறார், உனக்கு நன்மை செய்வேன். எங்கிட்ட சொன்னீங்க, எங்கிட்ட மட்டும் இல்லை, எங்கள் அப்பாட்ட சொன்னீங்க, எங்கள் அப்பாட்ட மட்டும் இல்லை, எங்கள் தாத்தாட்டையும் சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்க, அதை நிச்சயமாக நிறைவேற்றுவீங்க. ஏன்னா நீங்கள் உண்மை உள்ளவங்க. அதனால் எனக்கு என்ன செய்யணும்? நான் இப்போ ஒரு சாதாரண அதாவது அவர் என்ன சூழ்நிலையில் இதை சொல்கிறாருன்னா, ஏசாவுக்கு பயப்படுறார். அப்படிதானே? 11வது வசனம் கவனிங்க. என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து எல்லாத்தையும் முறியடிக்க போகிறான். ஏன்னா இவர் செஞ்சது அவ்வளோ பெரிய விஷயம். அப்படி தானே? அப்போ இப்போ தான் ஏசா வந்து இவனை எதிர்கொண்டு வரப்போகிறான்னு இவருக்கு செய்தி கேள்விப்பட்டிருக்கு. அப்போது நான் இப்போ ஊருக்கு போகணுன்னா ஏசா என்னை பார்த்து எதுவும் செய்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மேலே சொன்ன இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி சொல்லி ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறார். சரியா? அவர் ப்ரேயர் தான் பண்ணியிருக்கிறார். அப்படி தானே? அடுத்தாப்புல 10வது வசனத்தில் பாருங்கள். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும். எல்லாரும் வாசிக்கலாமா? அதை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். சரியா? அவர் அந்த கல்லில் படுத்து வரும்போது வெறுங்கையாக தான் போனார். ஆனால் இன்னைக்கு பெருங்கூட்டத்தோடு இந்த இடத்த கடந்து போக போகிறார். அந்த இடத்துலேருந்து வரும்போது சொன்னார் இல்லையா ஒரு ப்ரேயர், என்னை சமாதானத்தோடு திரும்பி போக பண்ணுங்க, எனக்கு உணவு உடுக்க வஸ்திரம் தாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதை இந்த இடத்துல நினச்சி, எனக்கு நீங்கள் காண்பித்த எல்லா தயவுக்கும் நான் தகுதியுள்ளவன் அல்ல, ஆனாலும் நீங்கள் எனக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறீங்க, இப்படியெல்லாம் கூட நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அதனால் எங்கள் அண்ணன் கைக்கு என்ன தப்பிச்சிருங்க அப்படின்னு ஒரு ஒளிவு மறைவில்லாத ஒரு தன்மையை நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையும் அப்பட்டமாக சொல்லிடுறார். அப்படி தானே? அவருடைய நிலைமையே இதில் சொல்லிட்டாரு. நான் தகுதி இல்லை, பாத்திரவான் இல்லைன்னு சொல்லிட்டாரு. என் நிலைமை இப்படி தான் சொல்லிட்டாரு. நான் இப்படி தான் வந்தேன், ஆனாலும் நீங்கள் இப்படி ஆண்டவர்கிட்ட நம்மளை என்ன செய்யணும்? முற்றிலுமாய் நம்ம ப்ரேயர் பண்ணும்போது, நம்ம ஜெபிக்கும்போது, தனியாக ஜெபிக்கும்போது ஒளிவு மறைவு இல்லாமல் நம்மளை உண்மையாக அவர்கிட்ட ஒப்படைச்சி ஜெபிக்கும்போது உண்மையிலே அந்த ஜெபத்துக்கு ஒரு பலன் உண்டு. நம்புறீங்களா? அதை அப்படின்னா சத்தம் வரலையே, நம்புறீங்களா? ஆமென். சரியா? நம்ம எல்லாத்தையும் நான் இப்படி தான், என் சூழ்நிலை இப்படி தான் இருக்குது, நீங்கள் உங்கள் விஷயத்தில் உங்கள் நிலைமை தெரியும் உங்களுக்கு. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா ஆண்டவர்கிட்ட, நான் இப்படி பண்ணிட்டேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் இப்படி செஞ்சுருக்கலாம், நீங்கள் என்ன இப்படி செய்ய சொன்னீங்க, ஆனால் நான் அதை செய்யலை, நான் ஆனாலும் உங்கள் சத்தத்தை மீறி கீழ்ப்படியாமல் நான் இப்படி நடந்துட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என் நிலைமை இப்படி தான், உங்களை விட்டால் எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நம்மளை தாழ்த்தணும் முதல்ல. அதுக்கப்புறம் எனக்கு இப்படியெல்லாம் நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்து இருக்கிறீங்கல்ல, என்னை இப்படி மேன்மையாக வைப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, பலருக்கு நான் ஆசீர்வாதமாக வைப்பேன்னு என்ன சொல்லியிருக்கிறீங்களே, அதையெல்லாம் நான் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு, எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப தாங்க. ஆக்சுவலாக இது ஞாபகப்படுத்திருக்காருல்ல ஆண்டவருக்கு யாக்கோபு, எங்கள் தாத்தாட்ட சொன்னீங்க, எங்கள் அப்பாட்ட சொன்னீங்கன்னும் அதை என்ன செய்கிறார்? கிளைம் பண்ணி ஜெபிக்கிறார். அப்படி தானே?
ஆக நம்மளும் என்ன செய்யணும், ஆண்டவர் நமக்கு இந்த வேத புத்தகம் முழுவதும் அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதையெல்லாம் வைத்து நம்முடைய சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல நமக்கு எந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஆண்டவர் என்னது ரொம்ப அன்புள்ளவர், அப்படி தானே. நம்ம சாதாரணமாக நம்ம அப்பா அம்மாட்ட ஏதாவது வேணும்னா கூட ஏதோ ஒன்று அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம வாங்கிடுறோம்ல. ஏதோ ஒன்று சொல்லி நல்லா இல்லாத சமையலில் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், நல்லா இல்லாத அந்த கலரே ஒழுங்காக இருக்காது, சாரீ கலர் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறோம், பொய் சொல்கிறோம்ல. நமக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பேரண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறோம். இல்லை இது வரைக்கும் நம்ம இப்படியெல்லாம் கூட பேசியிருக்க மாட்டோம், அப்பா அம்மாவுக்கே டவுட் வந்துடும், இது எதுக்கோ அடி போடுது அப்படின்னு சொல்லி டவுட் வர்ற அளவுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறோம். நம்ம ஆண்டவர் இப்படியெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு இல்லை, அவர்கிட்ட நம்ம சொன்னால் போதும், நம்மளுடைய நிலைமையை சொன்னால் போதும், அப்படி தானே. அவர் பொய் சொன்னால் தான் நமக்கு செய்வாரா? பொய்யே சொல்லாத தேவன் இல்லையா, பொய்யை விரும்பாத தேவன். அதனால் நம்ம பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்மளுடைய நிலைமையை நம்ம ஃப்ராங்காக என்ன செஞ்சிடணும், அவர்கிட்ட அப்பட்டமாக சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். வாக்கு தத்தங்களை வைத்து நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்களே, இப்படி செஞ்சீங்களே, அவங்களுக்கு செஞ்சீங்களே, எனக்கு செய்யுங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், உரிமையோட ஜெபிக்கணும். யாக்கோபு அந்த உரிமை பாராட்டி தான் அவர் ஜெபிச்சார், அப்படி தானே. அதுபோல் நம்மளும் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அடுத்து இந்த ஜார்ஜ் முல்லர் அப்படின்னு ஒரு பிரபலமான ஊழியக்கார், அவர் ஆஃபனேஜ் வச்சு நடத்திட்டு இங்கிலாண்டில், சரியா, ரொம்ப முன்னாடி. அந்த ஆஃபனேஜில் 2000 பிள்ளைங்க இருந்திருக்கிறாங்க. எத்தனை பிள்ளைங்க? 2000 பிள்ளைங்க, சரியா. அப்போ அந்த 2000 பிள்ளைங்களுக்கு தேவையான சாப்பாடு, உடுக்க இது எல்லாமே தேவை. ஆனால் ஒரு நாள் ஒரு பர்டிகுலர் டேயில் பிள்ளைங்கள்லாம் லஞ்சுக்கு உட்காந்துட்டாங்க, தட்டை எடுத்துகிட்டு பிளேட்டை எடுத்துகிட்டு உட்காந்துட்டாங்க. ஆனால் கிச்சனில் ஒரு உணவும் இல்லை. அப்போ ஜார்ஜ் முல்லர் அவருடைய ரூமில் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கிறார். எதை வச்சு ப்ரேயர் பண்ணுறான்னா, சங்கீதம் 68:5 தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். ஆஃபனேஜ்னால் அம்மா அப்பா யாரும் இல்லாத பிள்ளைங்கள தான் அதில் வச்சுருப்பாங்க இல்லையா, எந்த ஒரு ரிலேஷனும் இல்லாத பிள்ளைங்க, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க, கவனிப்பாரற்று கிடக்கிற பிள்ளைங்கள தான் வச்சுருப்பாங்க. அப்போ இவர் அந்த சங்கீதம் 68:5 இருக்கிற வசனத்தை பைபிளில் கை வச்சு ப்ரேயர் பண்ணுறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிற தேவனே அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணுறாரு. பிள்ளைங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க? டைனிங் ஹாலில் இருக்கிறாங்க, சாப்பாடு கிச்சனில் இல்லை. இவர் ப்ரேயர் சொல்லி கொஞ்சம் நேரத்தில் இவங்க ஆஃபனேஜ் முன்னாடி பெரிய பெரிய லாரியெல்லாம் வருதான். அப்போ என்னன்னு போய் பார்த்தா விதவிதமாக சாப்பாடு இறக்குறாங்க. அந்த லாரியிலேருந்து வெரைட்டியாக சாப்பாடெல்லாம் இறக்குறாங்க. என்னன்னு கேட்டால் அங்கே ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒருத்தர் வீட்டில் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கே ஆனால் சடனாக ஒரு டெத் ஆயிடுச்சு, அதனால் இந்த சாப்பாடெல்லாம் அங்கே கொடுக்க முடியாது, அதனால் இந்த ஆஃபனேஜுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆக நம்ம இவர் ப்ரேயர் பண்ணது இவருக்கு தான் தெரியும், அப்படி தான். அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது கிச்சனில் சாப்பாடு இருக்கா இல்லையான்னு பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஆனால் திக்கற்ற பிள்ளைகளிலேயே தகப்பன் நம்முடைய தேவன், அப்படி தானே. இப்போ அன்னைக்கு அந்த வசனத்தை வைத்து அவர் ஜெபித்து ஒரு அற்புதத்தை பார்த்தது போல் நாமளும் என்ன செய்யணும், ஆண்டவருடைய வேதத்தை வார்த்தைகளை வைத்து நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதத்தை நம்மளாலேயும் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நம்புறீங்களா? ஆமன்னு எல்லோரும் சொல்கிற வரைக்கும் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். நம்புறீங்களா? ஆமேன், சரியா. ஏன்னா எபிரேயர் 10:23 வார்த்தை எப்படி சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். சொல்லுங்கள், எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்கள், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், சரியா. அதனால் நம்ம நம்பிக்கையில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வார்த்தையில், சரியா. அடுத்தது இன்னொரு யாக்கோபுக்கிட்ட இன்னொரு குணாதிசயம் என்னென்னா, ஆதியாகமம் 32:24-26 யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடன் போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று.
அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இது கூட ஏசாவை அவர் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த இவருடைய பரிவாரங்களை எல்லாம் 2 பகுதியாக பிரித்து அனுப்பிடுறார். அனுப்பிட்டு இவர் அந்த யாப்போக்கு ஆற்றின் கரையில் இவர் தனியே இருந்து என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்ணுறார். சரியா? பொழுது விடியும் அளவும் அப்படின்னா அவர் ப்ரேயர் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பார்? நைட்டு. சரியா? பொழுது விடியும் அளவும் அவர் போராடி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார். சரியா? யாக்கோபு யாரை மேற்கொண்டார்னு போட்டிருக்கு? 28 கவனிங்க, லாஸ்ட் லைன். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே அப்படின்னு போட்டிருக்கு. ஆக அந்த ஏசா கிட்ட இருந்து ஏசாவின் கைக்கு தப்பு வைக்கணும். ஏசா என்னை பார்த்து எதுவும் இது பண்ணக்கூடாது, ஏசாவுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல அவர் போராடுறாரு. ஆனால் அங்கே போராடி ஜெபிக்கும்போது அவருடைய நிலைமை அங்கே மாற்றப்படுகிறத நம்ம கவனிக்கலாம். 27வது வசனம் வாசிங்க. அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஆக யாக்கோபுங்கிறது எத்தன்கிறது ஏமாற்றுகிறவன்கிற பேர், அப்படிதானே? அதை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அன்றைய தினத்தில் அவருக்கு ஒரு பேர் மாற்றத்தை கொடுக்குறார். இனி உன் பேர் யாக்கோபு இல்லை, இஸ்ரவேல். இஸ்ரவேலில் தான், இஸ்ரவேலின் கோத்திரங்கள் தான் 12, அதிலிருந்து தான் ஜாதிகள் வந்தது இல்லையா? அப்படிதானே? ஆக அந்த பெயர் மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுக்குறார். ஆக நம்ம போராடி நம்ம இப்படி ஜெபிக்கிறோமா? எந்த காரியத்துக்காகவாவது நம்ம ஆசீர்வதித்தால் ஒழிய எனக்கு இந்த இடத்துல எனக்கு இதுக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் ஜெபிக்கிறேன், ஜெபித்தேன் அப்படின்னும் நம்மளால் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருவருமே யோசித்து பார்ப்போம். சரியா? அப்படி இருந்து ஜெபிச்சிருந்தீங்கன்னா நல்லது, கர்த்தர் மகிமைப்படட்டும். அப்படி இல்லாதவங்க அந்த வகையில் நான் இன்னும் அப்படியெல்லாம் ஜெபிக்கலை, 1 மாதம் ஜெபிப்பேன், 2 நாள் ஜெபிப்பேன், உபவாசம் இருந்து கூட ஜெபிப்பேன், ஆனால் எனக்கு அது கிடைக்கலன்னா நான் அதை மறந்துடுவேன் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வசனத்தின்படி ஆண்டவர் நம்மக்கிட்ட அதை திரும்ப ஞாபகப்படுத்துகிறார். நம்முடைய ஜெப வாழ்க்கையை நம்ம எப்படி மாற்றிக்கணும், எப்படி போராடி ஜெபிக்கணும் யாக்கோபு போல் அப்படிங்கிறத நமக்கு இந்த நாளில் உணர்த்துறதா நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம். சரியா? ஆக யாக்கோபு ஆண்டவர்கிட்ட போராடி ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கினது போல் அதுக்கப்புறம் ஏசாவை சந்திக்கிறார்ல, ஏசா அவரை ஏதாவது செஞ்சாரா அப்படி நம்ம படிச்சிருக்கிறோமா? இல்லை. 2 பேரும் கட்டி தழுவிக்கிறாங்க, அப்படி தானே? இவர் வெகுமதி கொடுக்க அவர் வேணாங்க, இல்லை நீ வச்சு, அந்த மாதிரி தான் நம்ம படிக்கிறோம் அதுக்கப்புறம் உள்ள சம்பவங்கள்லாம். ஆக நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சா அதில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் நமக்கு போகாது. ஆனால் ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேங்கிறது தான் யாக்கோபுடைய குணம். அந்த குணாதிசயம் இன்றைக்கி நம்மக்கிட்டையும் வரணும். நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்குறார். சரியா? போராடி ஜெபிங்க, பதில் கிடைக்கிற வரைக்கும் ஜெபிங்க. எந்த விஷயமா இருக்கட்டும். இப்போ அவங்களுக்கு என்னென்ன நீங்கள் இப்போ ஆண்டவர்கிட்டேருந்து என்ன வரணும், இது கிடச்சா எனக்கு நல்லா இருக்கும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், புதுசாக அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது, இல்லை புது பிஸ்னஸ்ஸு, வேலை, இப்படி பலதரப்பட்ட நிலைமையில் நம்ம இங்கே இருக்கிறோம். ஹெல்த்து எதுவாக இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறோம்? இன்றைக்கி மனம் விட்டு ஜெபிக்க போகிறோம், நம்மளை தாழ்த்தி ஜெபிக்க போகிறோம், போராடி ஜெபிக்க போகிறோம். சரியா? ஜெபிக்க நம்ம பழகு. சரியா? அந்த மாதிரி ஒரு கேரக்டரு, யாக்கோபிட்ட இருந்த கேரக்டர் நமக்குள்ளேயும் இந்த நாளில் என்ன செய்யணும்? வரணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். சரியா? அதைத்தான் 1 தெசலோனிக்கர் 5:17-18 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் நமக்கு அப்படி செஞ்சு காமிச்சிட்டு போயிருக்கிறார்ல. ஏசு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாரா இல்லையா? சிலுவை போகிறது வரைக்கும் அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை தான் வைத்துட்டு போயிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் ஜெபிச்சார், எந்த இடத்துலையும், எந்த நேரம், அப்படி தானே? பகலில், இரவில், தனியை, இப்படி எல்லா இடத்துலையும் அவர் எல்லா விதத்துலேயும் ஜெபிச்சதை நமக்கு இங்கே எல்லாமே எழுதி வைக்கப்பட்டிருக்கு. ஆக நம்ம அந்த மாதிரியை பின்பற்றி நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்க பழகிப்போம். சரியா? ஓகே.
ஆக என்னென்ன சொன்னோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யாக்கோபிட்ட இருந்த குணாதிசயங்கள் மொத்தம் 4 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். முதல்ல தேவை ப்ரெசன்ஸ், அப்படி தானே? ஆண்டவருடைய ப்ரெசன்ஸை நம்ம வெளிப்படுத்தணும். சரியா? நம்ம போகிற இடத்துல, பார்க்குற மனுஷர்கள் இடத்துல இது நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல. ஒரு பெரிய கூட்டத்தில் நம்ம ஒரு இடத்துல நின்னா ஒரு சிலரை பார்த்தா இவங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு நமக்கு தெரியுதுல்ல. அவங்க தெரியாதவங்களே இருந்தாலும் நம்ம அவங்கள பார்த்து இவங்க கிறிஸ்தவங்க தான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுதில்ல. அப்படி புறஜாதிகள் மத்தியில் நம்ம எப்படி என்ன செய்யணும்? நம்மளுடைய செயலால், பேச்சால், நம்மளுடைய நடக்கையில் நம்ம ஆண்டவரை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். அதுக்கு அவருடைய ப்ரெசன்ஸ் நமக்கு நம்ம கூடவே இருக்கணும். ரெண்டாவது என்ன சொன்னேன்? ஆண்டவரையே நம்புறது, முழு நிச்சயமாய் நம்புறது, அவரையே சார்ந்திருக்கிறது. சரியா? ஒரு சிம்பிள் திங்ஸுக்கு கூட அவர் என்ன செஞ்சுருக்காரு? ஆண்டவரை நம்பியிருக்கிறார். சரியா? முழுதாக ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்? நம்ம நம்பிக்கையை அவர் மேலே வச்சிட்டோம்னா நம்ம கவலை இல்லாமல் இருக்கலாம். அதை நினச்சி திரும்ப கவலைப்படக்கூடாது. நம்ம ஒரு காரியத்துக்காக ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னா என்ன செய்யணும்? திரும்ப அதை நம்ம ஆத்மாவிலையோ எண்ணங்கள்லையோ அந்த கவலையை திரும்ப என்ன செய்யக்கூடாது? கொண்டு போகக்கூடாது. நம்ம செய்கிற அது தப்பு, அது ஒன்று தான். திரும்ப திரும்ப நம்ம என்ன செய்வோம்? அதையே நினச்சிக்கிட்டே இருப்போம். அப்படி இல்லாமல் முழு நிச்சயமாய் ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். நம்பி அவரிடத்தில் அந்த காரியத்தை நம்ம ஒப்படைக்கணும். சரியா? அடுத்து 3வது என்ன சொன்னேன்? வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிக்கணும். அவருடைய வாக்கு தத்தங்களை நம்ம சொல்லி சொல்லி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அது ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்களே, எனக்கு இப்படி வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். 4வது போராடி ஜெபிக்கணும். சரியா? ஒரு பெயர் மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையை யாக்கோபுக்கு கொடுத்தது போல் நமக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? முன்னாடி இருந்த நிலைமையை விட இப்போ நம்ம வேறு மாதிரி இருக்கிறோம். நம்மளை மாற்றிட்டார். அப்போ அதுக்கு நம்ம இந்த குணாதிசயங்களோட எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? இன்னும் இருக்கணும், இதில் வளரணும் அப்படின்னு ஆண்டவர் பிரியப்படுறார். சரியா? அடுத்து உங்களுக்கு சில வார்த்தைகளை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபை பற்றி எண்ணாகமம் 23:23 உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எல்லோரும் சேர்ந்து சொல்லாமா? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இது வரைக்கும் நமக்கு தெரியும். அதுக்கு அடுத்த லைனை பாருங்களேன். தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இனிமேல் இதையும் சேர்த்து நம்ம படிக்கலாம். சரியா? நமக்கு என்ன செய்தார், என்னென்ன செஞ்சுருக்கிறார், என்ன செய்தார் இல்லை, என்னென்ன செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிறத குறித்து மற்றவங்க சொல்லுவாங்களாம். ஆக அந்த மாதிரி ஒரு பாக்கியம் பெற்ற பிள்ளைகளாக தான் நம்ம இருக்கிறோம். சரியாக இந்த வசனத்தை எல்லாருமே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏசாயா 41வது அதிகாரம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற எல்லா வசனங்களும் யாக்கோபை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. முடிந்த அளவுக்கு இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே ஒவ்வொரு வசனமாக நீங்கள் மனப்பாடம் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏசாயா 41:9, 10, 11, 12 இந்த வார்த்தைகள்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம், கேட்டிருப்போம், ஒரு சில மனப்பாடம் கூட பண்ணியிருப்பீங்க. ஆனால் யாருக்காவது இது யாக்கோபை குறித்து தான் சொல்லப்பட்டதுன்னு தெரியாது இல்லையா? நம்ம பிளைண்டாக கூட அதை மெமரைஸ் பண்ணியிருந்திருப்போம். இன்றைக்கி நம்ம இது பார்த்திங்கன்னா அது யாக்கோபை குறித்து தான் சொல்லியிருக்கு. 8வது வசனத்திலேருந்து என் தாசனாகிய இஸ்ரவேலே அப்படின்னு தான் தொடங்கியிருக்கு. ஆக இந்த 12வது வசனம் கூட நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். 14 கவனிங்க, நான் வாசிக்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள மாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பவர், அப்படி தானே? நீ எப்படிப்பட்ட எந்திரமா சொல்லுங்க? 2 இது சொல்லியிருக்காரு. புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவேன். சரியா?
அதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோமா? மலைகளை மிதித்து, மலைகள்னால் மலை போல் இருக்கிற பிரச்சனைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கிடுவார். பதர்னா அப்படி காற்றுல கையில் வச்சு ஊதுனா பறந்து போயிடும். அவ்வளோ பெரிய பிரச்சனையை கூட உன்னால் இவ்வளோ ஈஸியாக டீல் பண்ண முடியும், நான் உன்னை அப்படி கூர்மையுள்ள எந்திரமாக மாற்றுறேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு இன்றைக்கி சொல்கிறார். நம்ம எல்லோரும் எழுந்து கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணலாமா? எல்லாரும் கண்ணை மூடி நம்ம இன்றைக்கி கேட்ட இந்த சத்தியத்தின்படி யாக்கோபுக்கு ஆண்டவர் என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் இந்த நாளில் அது எனக்கு உரியதாய் மாறணும். நான் அவருடையவள். அவர் என்ன பார்த்து சொல்லியிருக்கிறார்ல, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லியிருக்கார், நீ என்னுடையவன், நீ என்னுடையவனாய் இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு உன்னை பிரித்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உன்னத பாட்டில கூட சாலமன் ராஜா இப்படி சொல்லியிருக்கிறார், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன். சரியா? இதே வார்த்தை இந்த உன்னத பாட்டில் 2 இடத்துல வருது. ஆக நம்ம எல்லாரும் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அவர்கிட்ட நம்மளை சரண்டர் பண்ணலாம், சப்மிட் பண்ணலாம், ஒப்பு கொடுக்கலாம், அர்ப்பணிக்கலாம். நீங்கள் எப்படியெல்லாம் நினைக்கிறீங்களோ, இதுவரைக்கும் ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைகளும் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம கடந்து வந்திருக்கிற பாதை, நம்ம இருக்கிற நிலைமை எல்லாமே அவருக்கு தெரியும். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சிலருக்கு கூட நம்ம அதை சொல்லியிருக்க மாட்டோம். நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் தெரியாது. ஆனால் நம்மளை உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர், மீட்டெடுத்தவர், அவருக்கு எல்லாமே தெரியும். ஆக இந்த நாளில் நீங்கள் கைகளை உயர்த்தி நம்ம அவருக்கு முன்பாக நம்ம தாழ்த்துறதுக்கு அடையாளமாய், அர்ப்பணிக்கிறதுக்கு அடையாளமாய் கரங்களை உயர்த்தி, இயேசுவே என்னை உங்கள் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, இயேசுவே என்னுடைய நிலைமையை நன்றாய் அறிந்திருக்கிறவரே, இதோ இந்த நாளிலும் எனக்காக பேசினீரே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசினீரே, உமக்கு நன்றி அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. இந்த நேரத்திலும் என்னை முற்றிலும் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என்னை நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டவரே, என்னுடைய நிலைமைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ப்பா. என்னுடைய சூழ்நிலை எல்லாரும் பேசுங்க. அவர்கிட்ட ஒரு தகப்பன்கிட்ட நீங்கள் பேசுகிறது போல் ஆண்டோட்ட பேசுங்க. உங்கள் காரியங்களை அவர்கிட்ட சொல்லுங்கள். நான் இப்படி தான் இருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் வேணும், நான் இப்படிலாம் இந்த சூழ்நிலையெல்லாம் இருக்கிறேன், எனக்கு இதை மாற்றி போடுங்க, இந்த காரியங்களெல்லாம் என்னிடத்துலேருந்து தூரம் எடுத்து போடுங்க, நான் உங்களுக்கு நெருக்கமாய் வரணும், நான் உங்களுடையவளாய் மாறணும், நீங்கள் என்ன பார்த்து சொல்லணும், நீ என்னுடையவனும் நீங்கள் சொல்லணும் ஆண்டவரே. அதுக்கு ஏற்றாற் போல தகப்பனே என்னை தகுதிப்படுத்துங்க. என்கிட்ட வேண்டாத காரியங்கள் இருக்கே, வேண்டாத சுபாவங்கள் இருக்கே, நீர் விரும்பாத சுபாவங்கள் இருக்கே, அது எல்லாவற்றிலிருந்தும் என்னை நீங்கள் மாற்றுங்கப்பா. என்னால் முடியலை ஆண்டவரே, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன்ப்பா, நான் எத்தனையோ காரியங்களை நான் லிஸ்ட்டு போட்டு எழுதி இப்படியெல்லாம் பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணால் கூட என்னால் அது முடியலை தகப்பனே. ஆனால் நீங்கள் என்ன மாற்ற முடியும்ப்பா. நீங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் அல்லவா. நொடி பொழுதுல சகலத்தையும் புதிதாக்குவேன்னு சொன்னீங்களே ராஜா, என்னை புதிதாக்குங்கப்பா. என்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் மாற்றுவேன்னு சொன்னீங்களே ராஜா. இதோ இந்த நாளில் என்னை நீங்கள் அப்படியாய் மாற்றுங்கப்பா. மலைகளை மிதித்து நொறுக்கி பதருக்கு ஒப்பிடத்தக்கதாய் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு வல்லமை எனக்குள்ளே பாய்ந்து வரட்டும் ராஜா. நீங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன் அல்லவா. உம்முடைய பிள்ளையாய் இருக்கிற நான் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாய் இருக்கிற எனக்கு அந்த அதிகாரத்தை நீ தந்திருக்கிறீர் அல்லவா. அதை நான் பிரயோஜனப்படுத்தணுமே, அதற்கு என்னை உரிமையாக்குகிறேன் தகப்பனே. நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எனக்குரியது தகப்பனே. நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது ராஜா. அதை நான் பிரயோஜனப்படுத்த எனக்கு கிருபை தாங்க. நான் ஏனோ தானோ என்று அசதியாய் அல்ல ஆண்டவரே, உமக்காக மலைகளை மிதிக்க, குன்றுகளை பதறாக்க அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இந்த நாளிலே எனக்குள்ளே பாய்ந்து வரட்டும் ஐயா, பாய்ந்து வரட்டும் ஆண்டவரே. யாக்கோபு சிறு பூச்சின்னு சொன்னீங்கப்பா, சிறு கூட்டம் சொன்னீங்கப்பா. பூச்சியை நாங்கள் நசுக்கி போடுறோம் ஆண்டவரே, அதை அற்பமா என்றோம். அப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு எத்தனையோ பேர் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. அற்பமாய், மற்றவர்களுடைய பார்வைக்கு அற்பமாய், மற்றவர்களுடைய காரியங்களுக்கு அற்பமாய் எங்களை சீன்னு நினைக்கிற அளவுக்கு கூட
நாங்கள் இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆனால் உங்கள் பார்வையில் நாங்கள் அப்படி இல்லைப்பா. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, என் பார்வையில் நீ விலையேற பெற்றவள், என் பார்வைக்கு நீ அருமையானபடினாலே நீ என்னாலே கனம் பெற்றாய் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்களே. இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க கனப்படுத்துங்கப்பா. உங்ககிட்ட இருந்து கனமும் மேன்மை எங்களுக்கு வரட்டும் ராஜா, மனுஷர்களிடத்திலிருந்து அல்ல ஆண்டவரே. நீங்களே எங்களை கனப்படுத்துங்க, நீங்களே எங்களுக்கு மேன்மையை தாங்க. உங்க கரத்துல நாங்க விட்டு கொடுக்கிறோம் ஐயா, விட்டு கொடுக்கிறோம். எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உங்க பாதத்துல வைக்கிறோம்ப்பா. எதை நான் மாற்றணுமோ, எதை நான் சரிப்படுத்தணுமோ, எதெல்லாம் விட்டு நான் திரும்பணுமோ அதற்கு என்னை தூக்கிட்டு வாங்கப்பா. நீங்கள் தானப்பா எனக்கு எல்லாம், நீங்கள் இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லையா ஆண்டவரே அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோமா ஆண்டவர்கிட்ட. நீங்கள் தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு எல்லாம்ப்பா. எனக்கு இருக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ப்பா. என்னுடைய கடந்த காலம், இப்போ இருக்கிறது, இனி வரப்போகிறது எல்லாம் உங்களுக்கு தெரியும் ராஜா. உங்கள் கரத்தில் என்னை முற்றிலும் முழுவதும் ஒப்பு கொடுக்குறேன். உங்கள் சித்தம் போல என்னை நடத்துங்கப்பா. நீங்கள் சித்தம் போல என்னை நடத்துங்க. என்னை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறீங்கல்லவா, என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கீங்க அல்லவா. அதனால தானே தாயின் கற்பத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் என்னை தாங்குனீங்க, இன்னும் தாங்குவேன் சுமப்பேன்னு சொல்லியிருக்கீங்க அல்லவா. உங்கள் நோக்கம் நிறைவேறணுமே, என்னை குறித்து உங்கள் திட்டம் நிறைவேறணுமே. அந்த பாதையில் என்னை நடத்தி கூட்டிட்டு போங்கப்பா. எனக்கு வழி தெரியலப்பா, என் கரத்தை பிடிச்சிக்கோங்கப்பா, என்னை நடத்துங்க ஆண்டவரே. உங்க கரத்தில் என்னை முற்றிலும் முழுவதுமாய் விட்டு கொடுக்கிறேன். நீங்களே என்னை பார்த்துக்கோங்க, நீங்களே என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, நீங்களே என்னை தூக்கி சுமந்து கொள்ளுங்க. ஏற்ற நேரத்தில் என்னை உயர்த்த போகிறவங்க அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே ஏறெடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.